கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி, நீ ஏதாவது சாப்பிடுறியாமா? வேண்டாம்மா. கொஞ்சம் பால் ஆத்தி தரட்டா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். அம்மா, சக்தி எப்பமா கண்ணு முழிச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான்ப்பா. ஆமா, நீ காலையில சீக்கிரமே வருவேன்னு எதிர்பார்த்தோம். எங்க போயிருந்த? சைட்ல கொஞ்சம் வேலை இருந்ததுமா, அதான் அதை பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணிட்டே இருந்தேன். போன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருந்தது. எங்க 2 பேர் போனுமே சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுப்பா. நாங்க இருந்த பதட்டத்துல எங்க போய் சார்ஜ் போடுறது? அதுவும் சரிதாம்மா. என் போன்ல சார்ஜ் இருக்குடி, இல்லைன்னு உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். இந்த சனியம் முடிச்சவ கண்ணு முழிச்சிட்டாளான்னு நீ கால் பண்ணி கேட்பான்னு எனக்கு தெரியும். அதை இவங்கிட்ட சந்தோஷமா சொல்ற நிலைமை வரக்கூடாதுன்னு தான் என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்கம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் மாத்து துணி கொண்டு வந்திருக்கேன். சக்திக்கு டவலும் இருக்கு. சரிப்பா. சக்தி, இப்ப பரவாயில்லையாம்மா? பரவாயில்லண்ணே. இது தெரியுதாமா? 1 இது 3 இது 5. உன் பேர் என்னம்மா? சக்தி. உங்க அம்மா பேரு? என் அம்மா பேரு சீதா. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். இவங்க உயிர் பிழைச்சதுக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்டை விட உங்க பிரார்த்தனையும் ஒரு காரணம் மேடம். அப்படிதான் நான் நம்புறேன் மேடம். சரிங்க மேடம், நீங்க பாருங்க. தேங்க்யூ. நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். உன்னை காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அத பத்தி தான் நானே கேட்கணும்னு இருந்தேன். நீயே ஆரம்பிச்சிட்ட. சொல்லு சக்தி, என்ன நடந்துச்சு? சக்தி, எங்க எல்லாருக்கும் நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா உன்னை இந்த அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு போனது யாருன்னு எங்களுக்கு தெரியல. சொல்லு சக்தி, யாரு? அஸ்வின் எனக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவனை மனமேடையிலேயே வச்சு கொல்லான்னு முடிவு பண்ணிதான் நான் கத்தியோட வெளியில வந்தேன். அஸ்வின் சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஐயர் மனமேடையை கூப்பிடுறப்ப இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோவை எல்லாரும் பாக்குற மாதிரி நம்ம ப்ளே பண்றோம். இப்ப நான் இருக்கிற மனநிலையில கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மரியாதையா அந்த பென்ட்ரைவை கொடு. குடுடா. கொடுக்காதடா. டேய், என்னடா? இதாம்மா நடந்துச்சு.
அப்படின்னா அந்த போட்டோகிராஃபரும் அந்த வீடியோகிராஃபரும் அந்த பொறுக்கி அஸ்வினோட ஆளுங்களா? ஆமாண்ணே. அந்த அயோக்கிய ராஸ்கல் எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கான். அப்படின்னா அனிதா அம்மாவோட வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிட்டானாமா? இல்ல சக்தி, அவனோட நோக்கம் அந்த வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்றது இல்ல. அனிதா கிட்ட அதை காட்டி அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளை கல்யாணம் பண்ண நினைச்சிருக்கான். ஐயோ, அதுக்கப்புறம் என்னாச்சுமா? நம்ம சிவா தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் அனிதாவை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அனிதாவோட வாழ்க்கைய சீரழிக்க நினைச்சது மட்டும் இல்லாம உன்னையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் அந்த ராஸ்கல். அந்த அஸ்வினை நம்ம வீட்டுக்கு டிரைவரை அனுப்பி இதையெல்லாம் யார் தெரியுமா பண்ண சொன்னது? வேற யாரும் இல்ல சக்தி, என்னோட பிசினஸ் எதிரி சப்தகிரி தான். ஊசியை வச்சு குத்துற மாதிரி நம்மளையே சந்தேகமா பாக்குறாளே. இவளை லவ் பண்றதுக்கு நாம தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தோன்னு ருத்ரா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி தொலைஞ்சிருவாளா? அந்த சப்தகிரியும் அஸ்வினியும் சும்மா விடக்கூடாதுமா. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அஸ்வினை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன் சக்தி. எலும்பு உடையிற அளவுக்கு போலீஸ் அவனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. சப்தகிரி தான் அப்படி வீடியோ எடுக்க சொன்னான்னு அந்த பொறுக்கி மட்டும் ஒரே ஒரு வாக்குமூலம் கொடுத்தா போதும். அப்புறம் அந்த ஆளையும் பிடிச்சி உள்ள தள்ளிடலாம். அதுக்கான வேலை தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அவன மாதிரி ஆளுங்களை வெளியில நடமாடவே விடக்கூடாது. நல்ல வேலை நம்மள பத்தி எதுவும் சொல்லலப்பா. அந்த பொறுக்கி ராஸ்கலை பத்தி அன்னைக்கே ரெஸ்டாரண்ட்ல நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. உனக்கும் இப்படி நடந்திருக்காது. அன்னைக்கு அவனை சாத்துன்னு சாத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கலாம். நீ ஏன் சொல்லல சக்தி? அனிதாமா வந்த கோலத்துல பார்த்தா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லலம்மா. அனிதாவோட மானத்தையும் ஏன் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக உன் உயிரையே கொடுக்கற அளவுக்கு போயிட்டிய சக்தி. உன் உயிரும் உன் வாழ்க்கையும் உனக்கு பெருசா தெரியலையா? தெரியலங்கம்மா. அதெல்லாம் விட நீங்க தான் எனக்கு பெருசா தெரியுறீங்க. என்னம்மா அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு இப்ப தனியா வர சொன்னீங்க? எல்லாம் சக்தி விஷயமா தான்ப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில சக்தி பத்தி பேச என்னமா இருக்கு? பேச வேண்டிய தேவை இருக்கு அருண். சொல்லு. இதுக்கப்புறம் சக்தி ருத்ராமா வீட்டுல இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். நமக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாண்டி நீ சரியான முடிவெடுத்திருக்க. ருத்ரா கிட்ட இருந்து சக்தியை பிரிக்கிறதுக்கு நான் தவம் கடந்துகிட்டு இருக்கேன். இப்பதான் நீ என்ன மாதிரி யோசிச்சிருக்க. சந்தோஷம். நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டு இருக்கேன் சத்யா நம்ம வீட்டு கூட்டிட்டு போயிடலான்னு. நீங்க யாரு என் பேச்ச கேக்குறீங்க? என்னைக்காவது என் பேச்ச கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க சரியான அப்பாவா இருந்திருந்தா என் தங்கச்சி அங்க போக வேண்டிய தேவையா இருந்திருக்காதே. நீங்க தான் அந்த புறம்போக்கு கேசவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க. அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சுதான் ஓடுனா. அப்படி திக்கு தெரியாம நின்னவளுக்கு ருத்ரா மேடம் தான் அடைக்கலம் கொடுத்து அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டாங்க. இப்பதான் அவ சந்தோஷமா இருக்கா. திரும்ப இங்க வந்து உங்களால அவ நிம்மதி இழக்கணுமா? என்னடி இவன் கோமால இருந்து மீண்டு வந்த மாதிரியே பேசிட்டு இருக்கான்?
நான் தான் பழசெல்லாம் உணர்ந்து திருந்தி இப்ப பொண்ணு மேல பாசமா தானே இருக்கேன். என்னமோ இவன் என்ன வில்லன் மாதிரி காட்டிட்டு இருக்கான். அருண், உங்க அப்பா முன்ன மாதிரி இல்லடா. சக்தியை வெறுக்காம அவ மேல பாசமா இருக்கிறதுனாலதான் சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்கிற முடிவுக்கே நான் வந்தேன். அம்மா, அவங்க நல்லதானே இருக்கா? ருத்ராமா எவ்வளவு பெரிய ஆளு. அப்படிப்பட்டவங்க அவங்க சொந்த பொண்ணுக்கே அடிபட்ட மாதிரி சக்திய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. அப்புறம் எதுக்காகமா அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? சக்திக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தினாலதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். அவ சாவுல இருந்து மீண்டு வந்திருக்காடா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் தானே என் பிள்ளைய இழந்திருக்கணும். ஐயோ, அத நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் பதறுது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இனிமே அவங்க இருக்க வேண்டாம். சக்தி எப்பவும் என் கூட தான் இருக்கணும். அவளை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் காலையில எழுந்த உடனே உங்க வேலையை பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுறீங்க. நீங்க இல்லாத அந்த நேரத்துல நான் அவளையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? மா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ருத்ரா மேடம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படி சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? அத நான் பேசிக்கிறேன். அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ மேடம் அனுப்புவாங்கன்னு தோணல. நாம எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கேட்டா நிச்சயமா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ முதல்ல சாந்தமா பேச ஆரம்பி, மத்தபடி நாங்க பேசிக்கிறோம். சரிங்க. வாங்க போலாம். அம்மா, ரத்னம், சக்திக்கு மேற்கொண்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அவ இங்க ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்ட்டாங்க. சரிங்கம்மா. சீதா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வர சக்தி. வர சக்தி. அம்மா, என்ன சீதா? ஒன்னும் இல்லம்மா. சக்தியை டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்க எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். என்ன சீதா திடீர்னு இப்படி சொல்ற? சக்தி எங்களுக்காக உயிரை கொடுக்கற அளவுக்கு போய் மீண்டு வந்திருக்கா. இவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் பக்கத்திலேயே வச்சு இவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்து நல்ல விதமா பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிற? மன்னிச்சிருங்கம்மா. எனக்கும் என் பிள்ளைய என் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணுங்கிற ஆசை இருக்க தானே செய்யும். அப்படியே நாமளும் 2 பிட்ட போடுவோம். அம்மா, நான் தினமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறப்பெல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலையேன்னு சீதா அழுதுகிட்டே இருப்பாம்மா. நானும் அருணும் டெய்லி நம்ம வீட்டுல வேலை செய்யறதுனால அடிக்கடி சக்தியை பார்க்க முடியுது. ஆனா சீதாவுக்கு அந்த பாக்கியமே இல்லையே. எனக்கு தனிப்பட்ட முறையில சக்தி உங்க கூட இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனா எங்க அம்மாவோட இடத்துல இருந்து பார்த்தா சக்தி பக்கத்துல இருந்தா மன ரீதியா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப எங்க வீடு என்ன 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு? பக்கத்துல தானே இருக்கு. எப்பவும் போல ஆன்டிக்கு சக்தியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பார்த்துட்டு போட்டோம். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இனிமே எப்பவும் சக்தி என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆமா சார், சக்தி வீட்டு இல்லாம இருக்கிறது வீடே வெறுமையா இருக்கு சார். உண்மையான பாசத்தோட தான் அம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா உங்ககிட்ட அது துளி கூட கிடையாதுப்பா. சும்மா நடிக்காதீங்க. கோச்சுக்காதீங்கம்மா. சக்தியை நாங்களே கூட்டிட்டு போயிடுறோம். இங்க பார் சீதா, சக்தி உங்க பொண்ணு. நீங்க கூப்பிடுறப்ப எந்த மறுப்பும் சொல்லாம உங்க கூட நான் அனுப்பி வச்சுதான் ஆகணும். உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆனா சக்தி உங்க வீட்டுக்கு வந்தா அவளுக்கு இருக்கிற ஆபத்தை பத்தி நீங்க நினைச்சு பாத்தீங்களா?
கேசவன் ஒரு பொறுக்கி ஏற்கனவே இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறான். இவ உங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு போயிடுவான். உங்களால என்ன பண்ண முடியும்? எங்க வீட்ல அத்தனை பேர் இருக்கும், அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். அதையும் மீறி அங்கேயே ஆபத்து தேடி வருதுன்னா உங்க வீட்ல சக்தி இருந்தானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. சக்தியை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த கேசவனை காரணம் காட்டி எப்பவும் போல அவங்க கிட்டயே அவளை வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. விடக்கூடாது. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி கேசவனால சக்திக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. ஏன்னா அவன் எங்கேயோ வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டான். அந்த கேசவ வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டான்னு நீ சொல்றத நான் எப்படி நம்புறது ரத்னம்? அவன் தான் ஓ ஆளாச்சு. என்னம்மா நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க? அன்னைக்கு என்னைய கூட்டிட்டு போய் மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னப்பவே நான் அந்த பரதேசிய ஒதுக்கி தள்ளிட்டேம்மா. அவன் கூட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாதுமா. நானும் விசாரிச்சு பார்த்தேம்மா. என் வீட்டுக்கார் சொல்றது பொய் இல்லை. அந்த கேசவன் உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு போயிட்டான். அத்த, சக்தியை இவங்க கூட்டிட்டு போகணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நாமே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கணும். நம்ம சக்தி கிட்டே கேட்டிருக்கோம், நம்ம வீட்டுக்கு வர விருப்பம் இருக்கா இல்ல இவங்க கூட போக விருப்பம் இருக்கான்னு. சக்திக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியுங்கிறதுனால நிச்சயம் ருத்ரா கூட தான் போறேன்னு சொல்லுவா. இப்ப என்ன பண்றது? நீ சொல்லு சக்தி, நீ இப்ப நம்ம வீட்டுக்கு வரியா இல்ல உங்க வீட்டுக்கு போறியா? சொல்லு சக்தி. இல்ல சிவா, சக்திக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நாம கொடுக்க வேண்டாம். சரி சீதா, நீ சொல்ற மாதிரியே சக்தியை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா இப்ப இல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவளை பரிபூர்ணமா குணமாக்கிட்டு தான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். நீயும் அது வரைக்கும் எங்க கூடவே வந்து இருந்து சக்திய பக்கத்திலே இருந்து பாத்துக்க. இதுக்கு நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சீதா, நான் சொல்றது சரிதானே? சரிதாம்மா. ஏய், எப்படியும் நம்ம வீட்டுக்கு வர போறல்ல, அது போதும் எனக்கு. அப்ப வச்சுக்கிறேன்டி உனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு சக்தியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்கம்மா. ருத்ராமா ஃபோன் பண்ணி டிஷ்டி ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. அதான் பண்ணிட்டு இருக்கம்மா. ஓஹோ, அந்த வேலைக்காரிய டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர போறாங்களா? ஹே செக்யூரிட்டி. மேடம் இங்க வா. சொல்லுங்க மேடம். என்ன கட்டில் எல்லாம் எடுத்துட்டு போற? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, சக்தி தலையில அடிபட்டு இல்லைங்களா, கீழே படுக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ருத்ராமா புதுசா கட்டில் வாங்கிட்டு சொன்னாங்க. அதான் புதுசா கட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம். தலையில அடிபட்டா தலையில படுக்க மாட்டாலும் கட்டில தான் படுக்க வைக்கணுமோ? எல்லாம் நேரம். ஆமா, கட்டல் மட்டும்தானா இல்ல மெத்தையும் இருக்கா? இல்லம்மா, மெத்த வெளியில இருக்கு, போய் எடுத்துட்டு வரணும். ஏய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எங்க போட சொன்னாங்களோ போய் போடு போ. சரிங்கம்மா.
பிரியா, அம்மா இதோ வந்துட்டேம்மா. திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு ஆரத்தி ரெடி பண்ண சொன்னனே, ரெடியா? பண்ணிட்டேம்மா. சக்தி வந்துட்டா சீக்கிரம் அதை எடுத்துட்டு போய் திருஷ்டி கழிச்சு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. கடவுளே, என் பொண்ணு மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கா. இனிமே இந்த மாதிரி எந்த கெட்டதும் நடக்காம நீ தான் பாத்துக்கணும். என் பொண்ணு பிடிச்சிருந்த எல்லா திருஷ்டியும் இதோட கழிஞ்சு போகட்டும். இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். இந்தம்மா வா சக்தி. இவ சாகர கண்டிஷன்ல இருந்தும் பொழைச்சிட்டாலே, இவளை எப்படிதான் ஒளிச்சு கட்டுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. உள்ளவா சக்தி, வா. அவ ஒண்ணும் என் மானத்தை காப்பாத்த நினைக்கல மம்மி. என் மானத்தை வாங்குறதுக்காக தான் எந்த உண்மையும் வெளியே சொல்லாம மறைச்சிருக்கா. அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அனிதா, சக்தி உனக்காக தான் அவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கி மீண்டு வந்து நிக்கிறா. நீ என்னடானா இவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிற. இவளை நேர்ல பார்த்து கூட உன் மனசு இறங்க மாட்டேங்குதே. அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா சக்தி. அனிதா, விடுங்க அத்தை. உட்காரு சக்தி. இருக்கட்டும்மா, உட்காரு. என்னம்மா கட்டெல்லாம் போட்டிருக்க? உனக்காக தான் நான் இதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எதுக்குமா இதெல்லாம்? நான் எப்பவும் போல தரையிலேயே படுத்துக்கிறேம்மா. எனக்கு கட்டில் வேண்டாம். தரையில படுக்கிறதுக்கு அசௌகரியமா இருக்குன்னு தான்
நான் இந்த கட்டில வாங்கி போட்டிருக்கேன். இனிமே நீ இதுல தான் படுக்கணும், புரிஞ்சுதா? இனிமே உன்னோட வேலை என்ன தெரியுமா? ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான். உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு நான், உங்க அம்மா, சிவா எல்லாருமே இருக்கோம். உக்காந்த இடத்துல இருந்தே உனக்கு என்ன வேணுங்கிறத கேளு, எல்லாமே நாங்க பண்ணி கொடுப்போம். சங்கடப்பட்டுக்கிட்டு எதையும் கேட்காம இருந்துராத. அப்புறம் நீயா எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? சரிங்கம்மா. சீதா, இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் இவ சரின்னு தான் சொல்லுவா. கொஞ்சம் சௌகரியமா ஃபீல் பண்ணதும் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவா. அப்படியெல்லாம் இவளை பண்ண விடாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அது எப்படிங்கம்மா இந்த நிலைமையில என் பொண்ணை வேலை செய்ய விடுவேன்? நான் இவ கூடவே தான் இருக்க போறேன். இவளை நான் பாத்துக்கிறேன். முதல்ல போய் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வந்து டவல்ல நினைச்சு சக்திக்கு கை காலெல்லாம் நல்லா தொடச்சு விடு. அப்பதான் அவளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்கம்மா. போ. சிவா, இனிமே நாம தான் இவளை நல்ல விதமா பாத்துக்கணும். சரிங்க அத்தை, இனிமே நானும் கேர் எடுத்து பாத்துக்கிறேன். சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தையும் என் கைக்கு கொண்டு வந்து உன்னை எப்படி ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறேன்னு பாரு. எப்படி முழுங்குற மாதிரி பாக்குறா பாரு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் சக்தி. நீ நல்லபடியா ரெக்கவர் ஆகி வந்ததும் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நான் உயிர் பழிச்சதுக்கு காரணமே நீங்களும் ருத்ராமாவும் தான். உங்களோட பிரார்த்தனை தான் என்னை காப்பாத்திருக்கு. பேச்சிலேயே கவுத்துருவா போல இருக்கே. முதல்ல அவனை இங்க இருந்து கட் பண்ணி அனுப்பணும். சிவா, அதான் இவ நல்லபடியா குணமாகி வந்துட்டால. அப்புறம் இவளை பாத்துக்கிறதுக்கு இவ அம்மா கூடவே வந்திருக்காங்க. அப்புறம் என்ன உனக்கு? போ, நீ போய் உன் பிசினஸ் கவனி. இங்கே நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. குடு. நீ போ, போன்னு சொல்றல. அம்மா, நீங்க போய் சக்தி பக்கத்துல இருங்க. நான் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, தண்ணி சூடாயிடுச்சு. நான் கையோட எடுத்துட்டு போயிடுறேன். நீ டவலை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிம்மா. அது போதும். ஏ சீதா, சொல்லுங்கம்மா. நீ பண்ற விஷயம் எல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. என்ன புரியல? உன் மகளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா உன் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படி இல்லாம அவளை எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி பணிவடையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒரு இங்கதான் தெரிய வேணா? அது இல்லங்கம்மா, அது வந்து என்ன இல்லம்மா நொல்லம்மா. இது நாங்க வாழ்றதுக்காக கட்டின வீடு. இங்க கண்டவங்களா வந்து தங்குறதுக்கு இது என்ன சத்திர சாவடியா? இப்படி குடும்பமா வந்து குடியேறிட்டீங்க. ஏன்
உங்களுக்குன்னு வீடு வாசல்லாம் இல்லையா? அங்க உன் மகளை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அம்மா தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. நான் சக்தியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். ருத்ராம்மா தான் அதெல்லாம் முடியாது, சக்தி என் வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேச்ச மீற முடியலங்கம்மா. ஏய், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க குடும்பமா வந்து உங்க வீட்டுல தங்குறது சரியா இருக்காதுமா. நான் என் மகளை என் வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன்னு நீ தானே சொல்லியிருக்கணும். இப்ப நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு கம்பெனிலயோ ஆபீஸ்லயோ வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அது சரியாகிற வரைக்கும் அங்கேயே வச்சா பராமரிச்சுட்டு இருப்பாங்க? வீட்டுக்கு தானே அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி ஓ மகளும் இங்க வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருந்தா. அவ திமிர்த்தனத்தினால அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் உயிர் பொழைச்சிட்டால. அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம திரும்ப இங்க கூட்டிட்டு வந்தா நாங்க எப்படி நிம்மதியா இருக்கிறது? இப்போ ஓ வீட்டுக்குள்ள வந்து இன்னொரு குடும்பம் வந்து குடியேறினா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதானே எங்களுக்கும் இருக்கும். பணக்கார வீட்டுல சௌகரியமா தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் அப்படியே ஓடி வந்து புகுந்துக்க வேண்டியது. நாகரிக கெட்ட ஜென்மங்க. அம்மா நீங்க சொல்ற மாதிரி சௌகரியத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் நாங்க ஒன்னும் இங்க வரல. எங்களுக்கு சோறு போடுற முதலாளி அம்மா குடும்பத்துக்கு நாங்க எப்படிம்மா தொந்தரவா இருப்போம்? நான் தான் சொல்றேனேம்மா, ருத்ராம்மா பேச்ச மீற முடியாம தான் வந்தோன்னு. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ருத்ராம்மா கிட்ட சொல்லிட்டு இப்பவே என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன். ஏய் நில்லு. நான் இப்படி எல்லாம் சொன்னேன்னு ருத்ரா கிட்ட போய் சொல்லி எனக்கும் அவளுக்கும் சண்டை இழுத்து விடலான்னு பாக்குறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. என்ன இல்ல? இப்ப ருத்ரா கிட்ட போய் கூட்டிட்டு போறேன்னு சொல்றவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே கூட்டிட்டு போயிருக்கணும். அதான் நல்ல மனுஷிக்கு அழகா இருந்திருக்கும். இப்ப போய் சொன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை தானே வரும். இங்க பார், இப்ப நான் உன்கிட்ட பேசினது ருத்ராவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. ஓ மக மாதிரி நீயும் ருத்ரா மனசுல இடம் பிடிக்கணும்னு சொல்லி இந்த விஷயத்த போய் அவகிட்ட சொல்லி இது சம்பந்தமா ருத்ரா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அப்ப நீ வேற மாதிரி இந்துமதியை தான் பாப்ப. புரிஞ்சுதா? இல்லங்கம்மா, நான் உங்ககிட்ட இத பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சரி, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. ரெஸ்ட் எடுக்கணும், படு. நான் இங்க இருந்து கிளம்பி போய் எங்கேயாவது தங்கிக்கிறேன்.
இங்க நடக்கிற அக்க போரெல்லாம் என்னால தாங்க முடியல. ஷோ, அப்படியே பிரஷர்ல என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ரொம்ப நல்லா முடிவு எடுத்திருக்க அனிதா. நீ சொன்ன மாதிரியே எங்கேயாவது போய் தங்கிக்கோ. அந்த வேலைக்காரிக்கு இன்னும் நல்ல வசதியா இருக்கும். இங்க இருந்தா மட்டும் என்னால அவளுக்கு என்ன பண்ண முடியும் அத்தை? மம்மி அவளை தானே பெத்த பொண்ணு மாதிரி தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க. நான் தான் அவங்க சொந்த பொண்ணுங்கிறது அவங்களுக்கு மறந்தே போச்சு. வேலியில இருக்க வேண்டிய ஓனான வீட்டுக்குள்ள புடிச்சுக்கிட்டு வந்து விடுற வேலையை தானே உன் அம்மா எப்பவுமே பண்ணிட்டு இருக்கா. இது என்ன புதுசா என்ன? அந்த வேலைக்காரிய என்னைக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாலோ அப்பதுல இருந்து விடாம கக்கத்திலே வச்சிட்டு இருக்கா. அது தாத்தா என்னால தாங்கவே முடியல. மம்மி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்க? என்ன ஒருத்தன் அசிங்கமா வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அதுக்கு அந்த வேலைக்காரியும் உடந்தையா இருந்தாங்கிற உண்மை நமக்கு தெரியுது. ஆனா மம்மி கிட்ட இதெல்லாம் எடுத்து சொன்னா, நீங்க எப்போ அவளை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, அதனாலதான் அவ உங்களுக்கு கெட்டவளா தெரியறான்னு அவளை விட்டு கொடுக்காமலே பேசுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்காக தான் அவ உயிரே கொடுத்துட்டான்னு தியாகம் பண்ணிருக்கான்னு நம்புறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி காண்டாகுது அத்தை. அவ தலையில அடிபட்டத சாக்கா வச்சு அவ குடும்பத்தையே இங்க வந்து தங்க வச்சுட்டா. நம்ம வீட்டு வேலைக்காரியோட குடும்பம் நமக்கு சரிசமமா இங்க இருக்க போறாங்க. இனிமே அவங்களுக்கும் நமக்கும் ஒரே டைனிங் தான், ஒரே சாப்பாடு தான். ஷோ, என்னால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல அத்தை. இப்ப நீ என்ன ஆதங்கப்படுறியோ இதையெல்லாம் அந்த சீதா கிட்ட சொல்லி அவளை வாங்குன்னு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இங்க பாரு அனி, நீ எப்பவும் அந்த வேலைக்காரிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. அவ விஷயத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இங்க பாரு, நீ சிவாவை பத்தி மட்டும் யோசி. அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன அத்தை இருக்கு? என்ன நீ இப்படி பொசுக்குன்னு கேட்டுட்ட? உனக்கு சிவாவை பிடிக்குமா இல்லையா? எனக்கு அவனை பிடிக்குமா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாதா? அதனாலதான் உன் கவனத்தை எல்லாம் அவன் பக்கமா திருப்புன்னு சொல்றேன். அவன் உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான்னு தெரியுமா? யாரு? உங்க பையன் ஏன் மேல பிரியமா இருக்கானா? நீங்க வேற கடுப்பேத்தாதீங்க அத்தை. அவனுக்கு பிசினஸ் 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 அதுல மட்டும் தான் கவனம் இருக்கு. அவனுக்காக இந்த வீட்டுல ஒருத்தி நான் இருக்கேன்றது அவனுக்கு நினைப்பே இல்ல. நீ அவனை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? என்ன பொண்ணு நீ? உன் மேல பிரியம் இல்லாமலா அந்த கோயிலுக்கு வந்து அந்த அஸ்வினை அடிச்சு போட்டு உன் கழுத்துல தாலி கட்டுறத தடுத்து நிறுத்தினா? அந்த ராஸ்கல் எவ்வளவு ஆயுதம் வச்சிருப்பான், எவ்வளவு அடியாளுங்க வச்சிருப்பான்னு அவன் ஏதாவது யோசிச்சானா? அங்க வந்து அவங்க எல்லாரையும் தும்சம் பண்ணி உன்னை காப்பாத்தி கொண்டு வந்தான்னு நீதானே என்கிட்ட பெருமையா சொன்ன. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உன் மேல அவனுக்கு அவ்வளோ பிரியம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆபத்தான நேரத்துல பிரியத்தை காட்ட தெரிஞ்சவனுக்கு சாதாரண நேரத்துல காட்ட தெரியல, அவ்வளவுதான். நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், அப்புறம் உன் கால சுத்தின பூனை மாதிரி உன்னேதான் சுத்தி சுத்தி வருவான். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. பண்றாத்த இவ்வளவு நாளா நான் அவனை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இனிமே சிவாவை நான் பாத்துக்கிறேன். இதுதான் எனக்கு வேணும். அந்த வேலைக்காரி மட்டும் அவன் மனசுக்குள்ள வந்துடவே கூடாது. அதுக்குள்ள அவனை நீ தட்டி தூக்கிரு மருமகளே.
ஏன் சக்தி, எதுக்கு இப்ப எந்திரிச்சு வந்த? அது குடிக்க தண்ணி இல்ல, அதான் எந்திரிச்சேன். யாரையாவது கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? உன்னை எந்திரிச்சு போக கூடாதுன்னு அத்தை படிச்சு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை பத்தி நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? இன்னும் மனசு படபடப்பாவே இருக்கு. ஆமா, உன் பக்கத்துல இருந்து பாத்துக்காம அம்மாவும் பிரியாவும் எங்க போனாங்க? 2 பேருமே துணி காய போட மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க சார். என் மேல உங்களுக்கு கோவமா சார்? நான் எதுக்காக உன் மேல கோவப்பட போறேன்? இல்ல, நீங்க வெளியில இப்படி சொன்னாலும் என் மேல கோவமா தான் இருப்பீங்க. எல்லா விஷயத்துக்காகவும் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். எல்லா விஷயத்துக்கும்னா எனக்கு புரியல. இல்ல, இந்த கல்யாணம் ஏன் விருப்பப்படிதான் நடக்குதான்னு நீங்க எத்தனையோ தடவை கேட்டீங்க. நானும் ஏன் விருப்பப்படிதான் நடக்குதுன்னு பொய் சொல்லிட்டேன். அதுக்காக நீங்க என் மேல கோவமா இருப்பீங்க தானே? ஆமா, என்கிட்ட எப்பவும் உண்மையை பேசுற சக்தி இந்த விஷயத்துல பொய் சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் தான் நினைச்சேன். அப்படி உங்ககிட்ட சொல்லி நீங்க போய் அவனை அடிச்சு அனிதாமாவோட வீடியோவை கேட்டா அவன் உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல சார். அவனால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு உன் உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிருக்கியே, இது எந்த விதத்துல நியாயம்? உன்னை அந்த ரத்த கோலத்துல பார்த்ததும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீ திரும்ப கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இது எல்லாத்தையும் விட நான் வெக்ஸான விஷயம் எதுன்னு தெரியுமா? அந்த அஸ்வினை நீ லவ் பண்றேன்னு சொன்ன பத்தியா, அதத்தான் தாங்கிக்கவே முடியல. சார், நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நீ சொன்னது போய் தான். இருந்தாலும் ஒரு பொறுக்கிய லவ் பண்றேன்னு சொல்றப்ப உண்மையாவே அக்கறை எடுத்துக்கிற யாருக்கா இருந்தாலும் மனசு அளவுல வலி இருக்கத்தான் செய்யும். அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜன்மம் பல அடித்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சரி சரி, இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, இல்லை யார்ட்டையாவது கேளு, சரியா? சரிங்க சார். இந்தாம்மா சாப்பிடு. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். விடு. இங்க பாரு, உன் சின்ன வயசுல தான் நீ என் பக்கத்துல இருந்து நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்க முடியல. ஏன்னா நீ உன் பாட்டி வீட்லயே வளர்ந்த. இப்போ உன் பக்கத்திலே இருந்து உன்னை பராமரிச்சுட்டு என் கையால உனக்கு சாப்பாடு கொடுக்கற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீ என்னமோ நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ற, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் ஊட்டுவேன், நீ சாப்பிடு. போதுமா? கொஞ்சம்.
தண்ணி குடி. பாத்து மெதுவா, பாத்து 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 மெதுவா. போதுமா? அம்மா எனக்கு போதுமா? என்ன சாப்பிட்டிருக்க நீ? 4 வாய் தான் சாப்பிட்டிருக்க. அதுக்குள்ள வயிறு நிரம்பிடுச்சா? இங்க பாரு, உனக்கு கொடுக்குற மாத்திரைங்க எல்லாம் ரொம்ப பவரான மாத்திரைங்க. நல்லா சாப்பிட்டாதான் அந்த மாத்திரைங்களை போட முடியும். இல்லனா வயிறெல்லாம் புண்ணாயிடும். இந்தா சாப்பிடு. அம்மா அம்மா வேண்டாம், போதும். அம்மா, இந்த தட்டுல இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டாதான் எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு நம்புவீங்களா? போதும்மா. இன்னும் ஒரு 2 வாய் சாப்பிட்டீனா அம்மாக்கு திருப்தியா இருக்கும்ல? சரி. போதும். சரி. இந்தா தண்ணி குடி. கான்ஸ்டபிள் சார், இவனை இழுத்துட்டு போங்க. ஓகே சார். டேய் போடா போடா. நான் சொல்றது சரின்னு தோணுச்சுன்னா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் அனிதா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்கக்கா. சக்தி அவனை பிடிச்சு போயெல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலத்த. அனிதாவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் சக்தி ஏன் இவ்ளோ தியாகம் பண்றா? உயிரையே கொடுக்கிற அளவுக்கு போயிட்டாலே. நம்ம மேல அவளுக்கு ஏன் இவ்ளோ பாசம் இருக்கணும்? அவ நமக்காக தான் இதையெல்லாம் பண்றா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு என் மேல இருக்கிற பாசத்தையும் எனக்கு உன் மேல இருக்கிற பாசத்தையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல சக்தி. வீட்டுக்குள்ள வந்து நான் பாக்குறப்ப நீ இல்லனா உடனே என்னோட மனசு ஒன்னதான் தேட ஆரம்பிக்குது. இது ஏன், எதனால எனக்கு எதுவுமே தெரியல.
நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் உனக்கு கட்டு பிரிச்சதும் உங்க அம்மா உன்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ திரும்பவும் என்ன பார்க்க வருவியோ இல்லையோ எனக்கு தெரியல. நீ இங்க இருந்து போயிட்டா அந்த வெறுமையை நான் எப்படி தாங்கிக்க போறேனே தெரியல. அத நினைச்சாலே மனசெல்லாம் இப்பவே படபடப்பா இருக்கு. நீ உன் வீட்டுக்கு போனாலும் என்ன அடிக்கடி வந்து பார்த்துட்டு போ சக்தி. அதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். சக்தி கிச்சன்ல இருந்த வரைக்கும் பாக்கி ருசியா நல்ல பக்கனையா சமைச்சு போட்டா. எப்ப அவ தலையில அடிபட்டு கிச்சன் பக்கம் போலையோ அப்பத்துல இருந்து என் நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு சக்திக்கு கட்ட பிரிக்க ருத்ராவும் சிவாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சக்தி குணமாய் வந்ததும் முதல்ல அவ கையால சமைக்க சொல்லி நல்ல மூக்க பிடிக்க சாப்பிடணும். பாத்தியா மருமகளே, நாம சக்தியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஆனா உன் மாமா என்னடானா அவளை நிரந்தரமா இங்கே வேலைக்காரியா வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. விடுங்க அத்தை, அவருக்கு தேவை ருசியான சாப்பாடு. அதனால யாரு சமைச்சு போட்டாலும் அவங்களுக்கு ஆதரவாதான் குரல் கொடுப்பாரு. சரி வா. வாசிதா, அத்தை, இந்த டிரைவர் எதுக்கு பொண்டாட்டியோட இங்க வந்து நிக்கிறான்? எல்லாம் சக்திய அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகதான் இருக்கும். என்ன அத்தை சொல்றீங்க? அன்னைக்கு ருத்ரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சக்திய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால. ஆமா. அப்போ நான் சீதா கிட்ட போய் உன் மகளை உன் வீட்டுல வச்சு பாத்துக்காம இங்க எதுக்கடி கூட்டிட்டு வந்தேன்னு லெஃப்ட் ரைட் வாங்கினேன்னு சொன்னேன்ல. அதுக்கு அவ அப்ப சொன்னா, நான் ருத்ராமா கிட்ட சக்திய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். ஆனா ருத்ராமா தான் சக்திய இப்ப உங்க கூட அனுப்ப முடியாது. அவ பரிபூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் வேணா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. எப்படியும் சக்திய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். சக்தி கட்டு பிரிச்சு வீட்டுக்கு வரட்டும். சக்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகதான் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அம்மா. சக்தி, உன் தலையில கட்டில்லாம பாக்கும்போதுதாம்மா நீ பரிபூர்ணமா குணமாயிட்டேங்கிற திருப்தி எனக்கு வந்திருக்கு. உன்னை ஏன் கூடவே நான் வச்சுக்கணும்னு நினைச்ச சக்தி. ஆனா உன்னை பெத்தவங்க அவங்க கூட உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உரிமையானவங்க கூட உன்னை அனுப்புறது தானே முறை.
சக்தியை டிஸ்சார்ஜ் பண்ணப்பவே நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இவளை பரிபூர்ணமா குணப்படுத்திட்டு உங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப குணமாயிட்டா. நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்னைக்கா இருந்தாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நடந்துருச்சு. ருத்ராமா சப்போர்ட்ல என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டல. வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. சக்தியை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அம்மா, ஏ என்னாச்சு சீதா? சக்தியை நாங்க கூட்டிட்டு போலமா. அவ உங்க கூடவே இருக்கட்டும். என்ன சீதா சொல்ற? சக்தி என் கூட இருக்கலாமா? ஆமாங்கம்மா, அவ உங்க கூடவே இருக்கட்டும். சக்தியை என் கூடவே இருக்க சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சீதா. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க போறேங்கிறதுக்காக நீ இந்த முடிவெடுத்தியா? சச்சே, அப்படிலாம் இல்லம்மா. சக்தியை பாத்துக்கிறதுக்கு நான் உங்க வீட்டுல தங்கினப்பதான் உங்களால சக்தியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அவளாலையும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் சக்தி உங்க கூடவே இருக்கட்டும்னு நான் முடிவெடுத்தேன். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா சீதா? உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வேலைக்கார பொண்ணு தானேன்னு தள்ளி வைக்காம உங்க சொந்த பொண்ணு மாதிரி அரவணைச்சு பாசம் காட்டுறீங்களே, அதுக்கு நாங்க தாமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். சக்தி, உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உங்க அம்மாவே நீ என் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மேடத்துக்கு எப்படி எங்க கூட இருக்கிறதுக்கு விருப்பமா? எனக்கு உங்க வீடுதாம்மா கோயில். அதுல என்னோட சாமியே நீங்க தான். மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்கிற கிளி மாதிரி உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுத்துட்டு உங்க பக்கத்திலேயே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சரிங்கம்மா, அதான் சக்தியே உங்க கூட இருக்கிறதா ஆசைன்னு சொல்லிட்டா. அப்ப நாங்க கிளம்புறோமா? ரொம்ப சந்தோஷம் சீதா. சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அப்பப்ப வந்துட்டு போங்க. சரிம்மா, நீயும் அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போமா. சரிம்மா, கண்டிப்பா வரேன். நான் வரேன்.
போய் வேலையை அம்மா பாரு. போ. என்ன பாக்குற? போ, போய் வேலையை பாரு. ஏய் நில்றி. ஏண்டி உனக்கு புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? அவங்களே சக்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. நீ பெரிய இவா மாதிரி அங்கே இருக்கணும்னு சொல்ற. உனக்குலாம் இருக்கிறது வாயாடி. உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னவளே நான் தான். அப்படியா பட்டவ இப்ப சக்தியை அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னா காரணம் இல்லாமல அனுப்பி வைக்க போறேன்? போடி இவள உன் காரணத்தை தூக்கி குப்பையில போடு. உனக்கு தான் புள்ள பாசமே கிடையாது. அதனாலதான் அவளை பிடிச்சு அந்த அம்மா கூட தள்ளி விட்டு வந்துட்டேன். நேத்து ராத்திரி நடந்த விஷயத்த நேர்ல பாத்திருந்தீங்கன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ருத்ராமா ஒரு குரல் கொடுத்தா அவங்களுக்கு சேவகம் பண்றதுக்கு 100 வேலைக்காரங்க ஓடி வருவாங்க. அவங்க யாரையும் நம்பி கிடையாது. அப்படிப்பட்டவங்க அவ்வளோ பெரிய உயரத்துல இருக்கிறவங்க ராத்திரி 12 மணிக்கு மேல சக்தி தூங்கிட்டாளா இல்லையான்னு அக்கறையா வந்து பாக்குறாங்க. அவளை பெத்த நானு நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஆனா அவங்க அந்த நேரத்துல வந்து சக்தி பக்கத்துல நின்னு என்னமோ அவங்க பொண்ணே அடிபட்டு படுத்து கிடக்குற மாதிரி மனவேதனையோட பாத்துக்கிட்டு நின்னாங்க. ஓஹோ, அதனால மனசு இறங்கி அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிதானே? ஆமாங்க. சக்தியை பிரிஞ்சா அந்த ஏக்கத்தை அவங்களால தாங்கிக்க முடியாதுங்க. பொடி பொடி வர்ற கோவத்துக்கு. ஏய் முட்டாள், போய் தொலைடி. என்னங்க? என்ன? ஆட்டோ காசு கொடுத்துட்டு போங்க. நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஆட்டோ ஒரு கேடா? நடந்தே போ. போடி. சக்தி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு நம்ம போட்ட பிளான் இந்த முட்டாளால எல்லாம் கெட்டு குடிச்சவரா போயிடுச்சு. முட்டாள் முட்டாள். ஏண்டா அனிதாவோட கைய கட்டி கட்டாய கல்யாணம் செஞ்ச நினைச்சதுக்கு உன் தலைய திருகி தனியா போடணுங்கிற கோவத்துல இருக்க. இதுல என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? என்ன திமிரு! அத்தை சொன்னது சரிதா சிவா. என் மேல உனக்கு விருப்பம் இருக்கிறதுனாலதான் நீ வந்து என்ன காப்பாத்திருக்க. நான் தான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். இனிமே எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்குவேன். உனக்காக நான் என்னையே மாத்திக்க போறேன் சிவா. என்ன அனி, தனிமையில அப்படியே முகம் மலர்ந்து போய் நிக்கிற? மனசுக்குள்ள சிவாவை அப்படியே ஊஞ்சல் கட்டி ஆட்டி விட்டுட்டு இருக்கியா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே அத்தை. நீ அவனை லவ் பண்றதுக்கே பாதை போட்டு கொடுத்ததே நான் தானே. என்னால அதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இங்க பாரு அனி, சிவா இனிமே என்னதான் ஆபீஸ்ல இருந்து டென்ஷனா வந்தாலும் உன்னை பார்த்ததும் அவன் அப்படியே கூல் ஆயிரணும். அந்த அளவுக்கு அவனை ஓ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு. சரி அத்தை, இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிருக்கணும். நான் தான் முன் கோபத்தால அவனுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிட்டேன்.
ஆனா இனிமே பாருங்க, நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் சிவா எப்படி இம்ப்ரெஸ் ஆகுறான்னு பாருங்க. அத்தை, இன்னைக்கு அவனுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போற அத்தை. என்ன சொல்ற? அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போற? அது சஸ்பென்ஸ். பாத்தியா, கடைசில எனக்கே சஸ்பென்ஸ் வைக்கிற. சிவாவை லவ் பண்ணி அவனை உன் பக்கம் இழுக்க சொன்னவளே நான் தான். என்ன மாதிரி ஒரு அத்தை இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. அப்படிப்பட்ட எல்லாமாவும் இருக்க என்கிட்டயே அது என்னன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல நீ. சிவா மீட்டிங் முடிச்சிட்டு வர வரைக்கும் பொறுத்துக்கோங்க. அப்புறம் நீங்களே அது என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. அப்படின்னா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கணும்ல. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு இப்ப தலைய வெடிச்சிரும். சரி சரி, என் செல்ல அத்தையே இதுக்கு மேல டென்ஷன் பண்ண விரும்பல. அது என்னன்னு நானே சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு. சிவா இன்னைக்கு மீட்டிங் போற வழியிலேயே இன்னைக்கு நான் சிவாக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ் இதுதான். எப்படி என் பிளான்? ஐயோ நீ பின்னிட்ட போ. நீ வேற லெவல். இத நீதான் பண்ணிருக்கேன்னு சிவாக்கு தெரியறப்போ அவன் மனசுக்குள்ள உன் முகம் பூவா பூத்திருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு அவன் தான், அவன் உனக்கு தான். நீ வேணா பாரு அனி, நீ அவனுக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ விடவும் அவன் பதிலுக்கு உனக்கு டபுள் மடங்கா சர்ப்ரைஸ் கொடுக்க போறான். அதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ. அந்த நாளுக்காக தான் நானும் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அனிதா, இப்ப நான் ரொம்ப பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கேன். இத நாம கொண்டாடியே தீரணும். அத்தை உனக்கு ட்ரீட் கொடுக்க போற. வா போலாம். எங்க அத்தை கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன் வா. அத்தை, இன்னைக்கு மீட்டிங்ல பிரசன்டேஷன் இம்ப்ரெசிவா பண்ணிட்டா போதும். ஃபெடரிக்கோட பெரிய கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனி கிடைச்சிரும். கண்டிப்பா இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா தான் முடியணும். அருணாச்சலத்துக்கு கால் பண்ண போனே போக மாட்டேங்குது. சிக்னல் பிரேக் ஆகுது. யார் நீங்க? எதுக்கு என் காரை ஸ்டாப் பண்றீங்க? சார், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? சார், நாங்களாம் விஸ்காம் ஸ்டூடெண்ட் சார். காலேஜ் ப்ராஜெக்ட்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 2 ரவுடி பசங்க வந்து எங்க கேமராவை பிடுங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சார். கொடுங்கன்னு கேட்டா எங்களை அடிக்கிறாங்க சார். நீங்க வந்து கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார். இந்த விஷயத்தை நீங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அவங்கள முட்டி தட்டுவாங்கல்ல, கேமராவையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதை விட்டு ஏன் என்கிட்ட சொல்றீங்க? சார், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க சார். அந்த கேமரா சொந்த கேமரா கிடையாது சார். அதை ரெண்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் சார். ஆமாம் சார். அந்த கேமராவை உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான பணத்தை எங்களால கொடுக்க முடியாது சார். நாங்க பிலோ ஆவரேஜ் ஃபேமிலி சார். ப்ளீஸ் சார், அந்த கேமராவை எங்களுக்கு வாங்கி கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், வாங்கி கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஓகே ஓகே, யாருன்னு காட்டுங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க சார். எந்த பக்கம்? இந்த பக்கம் தான் சார்.
என்னங்க வெச்ச கண்ணு வாங்காம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனாலதான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படியா? ம். என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கூட இருக்கிறப்போ நான் உணராத சந்தோஷத்தையோ ஆனந்தத்தையோ நிம்மதியையோ பேரமைதியையோ உன் கூட இருக்கிறப்பதான் என்னால உணர முடியுது. இது மட்டும் இல்லாம மலர்கள் நிறைந்த சோலையில இருக்கிற மாதிரி நான் எப்படி ஃபீல் ஆகுறேன்னு தெரியுமா? நான் பக்கத்துல இருந்தா இப்படி எல்லாம் புகழ வேண்டியது. நான் ஃபோன் பண்ணி இப்படி எங்கேயாவது வெளியே போகலான்னு கூப்பிட்டா வரேன் வரேன்னு சொல்லி கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வர முடியலன்னு சொல்றது. ஏங்க, நானும் உங்க வைஃப் தானே? ஆமா, ஆசை பொண்டாட்டி, ஸ்வீட் பொண்டாட்டி. இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அது சந்தேகம் இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிறத மறைச்சி வாழ போறோம்? என்னங்க சொல்லுங்க. இங்க பாரு, என் குடும்பம் எப்படின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோ நீ இப்படி கேக்குறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிறது நமக்கு வரைக்கும் தெரிஞ்சா பத்தாதா? அது மட்டும் இல்லாம உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்து நான் சந்தோஷமா தானே வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் அடம் பிடிக்கிற? இந்த உண்மை மட்டும் இந்துக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவா. அதுக்கு ஏன் இப்படி முகத்தை அழற மாதிரி வச்சுக்கிறீங்க? அப்புறம் நீ இப்படி எல்லாம் கேட்டா முகத்தை எப்படி வச்சுப்பாங்களா? சரி சரி, நான் இனிமே அப்படி கேட்க மாட்டேன். போதுமா? ஏங்க, எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும். கைய விடுங்க, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இன்னும் என்னங்க பார்வை? நீ இந்த புடவையில எப்படி இருக்க தெரியுமா? எப்படிங்க இருக்க? சமந்தாவுக்கும் அப்புறம் சன்னி லியோனுக்கும் நீ கசின் சிஸ்டர் மாதிரி இருக்க. சமந்தா சொன்னீங்க சரி. சன்னி லியோனி யாரு? சன்னி லியோன தெரியாதா? தெரியாதுங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்க ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க எந்த படத்துல நடிச்சிருக்காங்க? அவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன படம்னு நான் வீட்டுல வந்து சொல்றேன். இப்ப நீ ரொம்ப பசியோட இருப்ப. உனக்கு என்ன பிடிக்குதோ அத நம்ம 2 பேருக்கு ஆர்டர் பண்ணு. நாம பேசிக்கிட்டே சாப்பிடலாம். ஓகே? வெயிட்டர் சார், இங்க வாப்பா. சொல்லுங்க சார். உனக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுமா? ஒயிட் சாஸ் பாஸ்தா இருக்கா? இல்ல மேம், மஷ்ரூம் பாஸ்தா தான் இருக்கு. மஷ்ரூம் பாஸ்தா எனக்கு செட் ஆகாது. ஓகே மேடம். சில்லி பன்னீர் இருக்கா? இல்ல மேம், மலாய் பன்னீர் தான் இருக்கு. என்னங்க இது? நான் ஒண்ணு கேட்டா இவர் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு. நீங்களே ஆர்டர் கொடுங்க. இப்ப ஆர்டர் எப்படி குடுக்கறேன்னு மட்டும் பாரு. வெயிட்டர். சார், நான் சொல்ற ஐட்டம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார், நோட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் சிக்கன் பிரியாணி. ஓகே சார். சில்லி சிக்கன் 1 பிளேட். ஓகே சார். வஞ்சரம் மீன் வறுவல் 2. ஓகே சார். சிக்கன் 65 1 பிளேட். ஓகே சார். சில்லி பிரான் 2 பிளேட். ஓகே சார். இதோட 2 பரோட்டா. அதை தொட்டு சாப்பிடறதுக்கு நாட்டுக்கோழி குருமா. ஓகே, இவ்வளவுதான். மத்ததெல்லாம் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல. அந்த பரோட்டாவையும் குருமாவையும் உடனே கொண்டு வா. 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன் சார். எப்படி உனக்கு பிடிச்ச பரோட்டாவும் கோழி குருமாவும் ஆர்டர் பண்ண பாத்தியா? அந்த பரோட்டாவை என் கையால அப்படியே பிச்சி பிச்சி போட்டு அத கோழி குருமாவுல நினைச்சு அப்படியே எடுத்து நான் உனக்கு ஊட்ட
அத நீ அழகா வாயில வாங்கி மசக்கு மசக்குன்னு மென்னு நீ சாப்பிட்றத பார்க்கும்போது ஆ, 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 எனக்கு தனி சுகம். சி போங்க. அட இங்க பாரு என் செல்லத்துக்கு வெக்கப்படுது என் செல்லக்குட்டி. ஏய் 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 என்ன வெக்கம்? இங்கதான் சார், இந்த பக்கம் தான் சார், இங்கதான் சார். இது இங்கதான். யாரா எங்கடா இருக்கீங்க? யாரா நீங்களா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Shiva. Happy birthday to you. Stop it! என்ன சொல்லி நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன சார், ரவுடி பசங்க கேமராவை பிடிங்கிட்டாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க டான்ஸ் ஆடுறோன்னு டென்ஷன் ஆகுறீங்களா? கூல் சார். நாங்கெல்லாம் சர்ப்ரைஸ் மச் குரூப் சார். யாராவது எங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா இப்படி சர்ப்ரைஸ் பண்றது தான் எங்க வேலை சார். சார் ப்ளீஸ் கேக் கட் பண்ணுங்க. கேக் கட் பண்ணுங்க. அடி கேக். நான்சென்ஸ். எனக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு தெரியுமா? அங்க கிளம்பி போயிட்டு இருந்தவன பொய்யா ஒரு கதையை சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா? சர்ப்ரைஸ். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். என்னென்ன உங்கள மாதிரியே வெட்டி பையன் நினைச்சீங்களா? ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. Every minutes are important. You're all killing my time. Bloody nonsense. எங்க மேல ஏன் சார் கோவப்படுறீங்க? எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க செய்யறோம். அப்படியே வச்சமா சரி. இதெல்லாம் ஒரு ஜாபாடா? புல்ஷிட் ஜாப். இந்த வேலையெல்லாம் பண்ணி மத்தவங்க நேரத்தை இப்படி வீணடிக்கிறீங்களே, இதெல்லாம் தப்பா தெரியல? இல்ல சார், அது வந்து வாய மூடு. இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படியே கண்ணத்திலேயே வச்சிருவேன். பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். உங்க மேல எல்லாம் நியூசன்ஸ் கேஸ போட்டு உள்ள தள்ளணும். அப்பதான் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டீங்க. சார், நீங்க எங்க மேல கோவப்படுறதெல்லாம் சரிதான் சார். ஆனா உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க கொடுத்த கிஃப்ட் உங்க காரோட பின் சீட்ல இருக்கு சார். எடுத்து பாருங்க சார். என்ன அத்தை, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க ஜிகர்தண்டா நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னா, அதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏ, இதுக்கு முன்னாடி நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கியா? 2 தடவை வந்திருக்கேன் அத்தை. நம்ம வீட்டு வேலைக்காரி சக்திய அம்மா வீட்டை விட்டு துரத்துனதும் அவ அடைக்கலம் தேடி புகுந்த ரெஸ்டாரண்ட் இதுதான். அப்படின்னா நீ அடிச்ச அந்த ஆளு உள்ளதா இருப்பானா? கண்டிப்பா உள்ளதா அத்தை இருப்பான். அப்ப வா, நீ இங்க போவேனா, வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். சரிங்க அத்தை. என்னாச்சு? நாம ஏன் அத்தை போகணும்? எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நீங்க ஆசையா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதனால என்ன ஆனாலும் இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு தான் போறோம். சரி வா. சாப்பிடு. அனி, அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் மச்சி குரூப் இந்நேரம் சிவாக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருப்பாங்கல்ல? கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க அத்தை.
அவனோட பர்த்டே விஷ் பண்றதுக்கு நான் தான் அப்படி பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா அப்படியே சந்தோஷத்துல ஃப்ரீஸ் ஆயிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவான் பாருங்க. உனக்கு ஃபோன் பண்ண மாட்டான் அனி. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே நேர்ல வந்து உனக்கு டபுள் மடங்கு சர்ப்ரைஸ் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவான். இன்னைக்கு அவனுக்கு பிசினஸ்ல கவனமே இருக்காது. அவன் சிந்தனை முழுக்க இதுலயே தான் இருக்கும். ஐயோ அத்தை, நீங்க சொல்றப்பவே அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. சிலுக்கதானே செய்யும். அவனை உன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க. அது பல மடங்கா தானே திரும்பி வரும். அந்த சந்தோஷத்தை இருக்கு. முன்னாடியே கூட்டிட்டு வர்றதுக்காக தானே அத்தை உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வா போலாம். இந்த வாங்கிக்க. செல்ல குட்டிமா, நீ வாய் அசைச்சு சாப்பிடுறதே அடேங்கப்பா தனி அழகுதான் செல்லம். என்ன பாத்து தண்ணி குடி. இந்த செல்லம் பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. போதுங்க. போதுமா? எது போதுங்கிற? நான் உனக்கு ஊட்டி விடுறது போதுமா? ஆஹா, நீங்க ஊட்டுறது வேணும் தான். நான் தண்ணி போதுன்னு சொன்னேன். அதான பாத்து. யார் நிதி? என் ஃப்ரெண்டு ஸ்ருதி தாங்க கால் பண்றா. ஓ அவங்களா? சரி அட்டெண்ட் பண்ணி பேசு. ஹலோ ஸ்ருதி, சொல்லு ஸ்ருதி. ஹலோ ஸ்ருதி, எனக்கு கேக்குது, சொல்லு. நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். இங்க சிக்னல் வீக்கா இருக்கு. நான் வெளியில வந்து பேசுறேன். லைன்ல இரு. என்னங்க, இங்க சிக்னல் கிடைக்கல. நான் கொஞ்சம் வெளியில போய் பேசிட்டு வரட்டுமா? நீ போய் பேசிட்டு வா. சிக்கன்லாம் சூடா இருக்கு, சீக்கிரம் பேசிட்டு வா. சரிங்க. ஸ்ருதி, இப்ப கேக்குதா? சொல்லு ஸ்ருதி. என்னது, இப்பதான் வீட்டு பக்கம் வந்திருந்தியா? நான் ஹஸ்பண்டோட ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேனே. சச்ச, நீ சொல்ற மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லடி. அவரால என்ன அடிக்கடி வந்து பார்க்க முடியாதே தவிர என் மேல செம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல தாண்டி இருக்காரு. இப்ப கூட பாரு, எனக்கு பிடிச்ச பரோட்டா கோழி குருமாவையும் வாங்கி எனக்கு ஆசாசியே ஊட்டி விட்டாரு. அத்தை, அந்த லேடி பேசுறத கேட்டீங்களா? அவங்க ஹஸ்பண்ட் பரோட்டா வாங்கி அத சிக்கன் குருமால தொட்டு ஊட்டினத யாருக்கிட்டயும் போன்ல பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டேன். அவளுக்கு பாசக்கார புருஷன் அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பொண்டாட்டிக்கு ஆசையா ஊட்டி விட்டுருக்காரு. அவளும் அத பெருமையா பேசிட்டு இருக்கா. அத்தை, அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி நம்ம மாமா உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்காரா? நான் அசந்த நேரத்துல ஏன் தட்டுல இருக்கிறத வேணா அவர் எடுத்து சாப்பிட்டிருக்காரு. ஊட்டியெல்லாம் விட்டதில்ல. அத நானும் விரும்பினது கிடையாது. சரி வா, நம்ம போய் சாப்பிடலாம். சரிங்க அத்தை. அனி, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஜிகர்தண்டா ஃபேமஸ்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால கண்டிப்பா நாம சாப்பிடுறோம். அப்புறம் வேற என்னென்ன வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம். எனக்கு ட்ரீட் கொடுக்கறது நீங்க தான். அதனால என்ன ஆர்டர் கொடுத்தாலும் எனக்கு ஓகே. வெயிட்டர் வரட்டும். அத்தை என்னென்ன ஆர்டர் கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. சரி. அத்தை, அங்க பாருங்க,
மாமா தானே அது? இவர் என்ன ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு? அத்தை, நமக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு அத்தை. துரைக்கு நாம வந்திருக்கிறது தெரியாதுல்ல, வா போலாம். இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கா, இன்னும் வரலையே. ஹலோ சார், வணக்கம். என்ன இவளுங்க 2 பேரும் திடீர்னு வந்து நிக்கிறாளுங்க? நல்ல வேளை நித்யா இப்ப பக்கத்துல இல்ல. அவ இருக்கிறப்ப வந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன மாமா, எங்களை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? நான் ஏன் உங்களை பார்த்து ஷாக் ஆக போறேன்? நீங்க 2 பேரும் திடீர்னு வந்திருக்கிறத ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஓ, அது இருக்கட்டும். நீங்க வீட்டை விட்டு கிளம்பினப்போ என்கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புனீங்க? இவளை பார்த்த பதட்டத்துல என்ன சொல்லிட்டு வந்தேங்கிறதே மறந்து போச்சு. ஏதோ புது பிசினஸ் விஷயமா ஒருத்தரோட பேசுறதுக்கு அவர் ஆபீஸ்க்கு போறேன், அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆகும்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல? நீங்க கிளம்பி 2 மணி நேரம் தான் ஆகுது. இப்ப பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுங்க, என்கிட்ட எதுக்காக போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க? ஐயோ, நான் உன்கிட்ட பொய்லாம் சொல்லல இந்து, நான் உண்மையை தான் சொன்னேன். நீங்க சொல்றது உண்மைனா அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி நீங்க இப்போ அந்த ஆபீஸ்ல தான் இருந்திருக்கணும். ஏன் இங்க இருக்கீங்க? ஐயோ, இந்து ஒருத்தியே ரவுண்டு கட்டி அடிப்பா, இப்ப இவ்வளவு சேர்ந்துகிட்டாலே ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நான் ஏன் பொய்யெல்லாம் சொல்ல போறேன்? நான் அவரோட ஆபீஸ்க்கு போய் பிசினஸ பத்தி 1.5 மணி நேரமா 2 பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல அவரோட மிஸ்ஸஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு போன் வந்துச்சு. பாவம், என்கிட்ட சாரி கேட்டுட்டு உடனே அவர் கிளம்பி போயிட்டாருமா. அப்படின்னா நீங்க நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்கணும், இங்க எதுக்கு வந்தீங்க? நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்டு நித்யானந்தல்ல, அவன் போன் பண்ணி, டேய் மச்சான், நாம 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான்னு சொன்னான். அவனுக்காக தான் இந்து வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பப்பா, ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ண வந்தது பெரிய குத்தமா? இதுக்கு போய் ஒரு குற்றவாளி ரேஞ்சுக்கு 2 பேரும் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, இவங்க இந்துமதி அக்கா தானே? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இந்துவ நித்யா ஏற்கனவே போட்டோல பார்த்ததுனால அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டா. இல்லனா இவங்க யாருன்னு கேட்டுக்கிட்டு அவளும் இங்க வந்து நின்றுப்பா. அதோட நம்ம டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். நித்தி பக்கத்துல இருக்கிறப்பதான் நாம இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தோம். இந்த வெயிட்டர் எதையாவது உளறி கிளறி வச்சுட்டா என்ன பண்றது? என்ன சார், வேற யாரோ இருக்காங்க, அவங்க எங்க? என்ன சொல்றான் இவன்? ஐயோ, அட பாவி, என்ன தூக்கி என்ன கோப்பரையில போட்டுட்டியடா சண்டாளா. இப்ப நான் இதுக்கும் சமாளிக்கணுமே. என்னங்க இது? இந்த சர்வர் அவங்கள காணோங்கிறாரு. அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி இங்க யாரோ இருந்திருக்காங்க. யார் அது? அப்படிலாம் யாரும் இல்ல இந்து. அவ ஏதோ தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எப்படிங்க தெரியாம சொல்லுவாங்க?
ஐயோ, இவ எதுக்கு எடுத்தாலும் கிடுக்குப்பிடி போடுறாளே. நீ சொல்லுப்பா, நாங்க வரதுக்கு முன்னாடி இங்க யாரு இருந்தாங்க? இவருக்கு 2 பொண்டாட்டி போல இருக்கு. அதான் பொண்டாட்டி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுப்பா, எங்களுக்கு முன்னாடி இங்க யார் வந்தது? சார் உள்ள வரப்ப ஒரு வயசான அம்மாவுக்கு பசிக்குதுன்னு பரோட்டா வாங்கி கொடுத்தாரு. இப்ப அந்த அம்மாவை தான் காணோம். அதான் அவங்க எங்கன்னு கேட்டேன். அப்பாடா, மாட்டி விட்டவனே நம்மளை காப்பாத்தி விட்டுட்டான். இவனை நல்ல விதமா கவனிக்கணும். சார் உங்க ஆர்டர் எடுத்துக்கோங்க சார். தேங்க்யூ சார். ஏங்க, ஒரு பாட்டிக்கு பரோட்டா வாங்கி கொடுத்து நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஏன் யாரும் இல்லன்னு மழுப்புறீங்க? நான் சொல்லியிருப்பேன், பசின்னு சொன்ன பாட்டிக்கு ரெஸ்டாரண்ட்ல தான் கூட்டிட்டு வந்து பரோட்டா வாங்கி குடிப்பியான்னு நீ திட்டுவியன்னு தான் அப்படி சமாளிச்சேன். அப்பா மாமா, என்ன மாமா ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு ஆளு சாப்பிடுறதுக்கா? ஐயோ, இவ்வளவும் நான் எப்படி ஒரே ஆளா சாப்பிட முடியும்? அதான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னேன்ல, அவனுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ண. ஓ, வரப்போற ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்கூட்டியே ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆமா. அந்த நித்யானந்தம் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார்ல? ஆமா இந்து, நான் கூட உன்கிட்ட சொல்லியிருக்கேனே. ஞாபகம் இருக்கு. அவர் யாருன்னு இன்னைக்கு நான் நேர்ல பார்க்கணும். அனிதா, உட்காரு. நீங்களும் உட்காருங்க. ஏங்க, உட்காருங்க, உங்க ஃப்ரெண்டு வரட்டும். ஐயோ, இதுக்குள்ள நிதி ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? நான் இப்போ உங்களுக்கு போன் பண்ணுவேன். அந்த போனை நித்யானந்தம் பண்றதா இந்து அக்கா கிட்ட ஆக்டிங் கொடுத்து வெளியில வரவும். ஏன் நம்மள வெளியில வர சொல்றா? போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்து, என் ஃப்ரெண்டு நித்யானந்தம் தான் கால் பண்றா. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. டேய் நித்தி, சொல்றா. என்னது, நான் பேசுறது கேட்க மாட்டேங்குதா? ஹலோ ஹலோ, இருடா, இங்க சிக்னல் சரியா கிடைக்கல, நான் வெளியில வரேன்னு சொன்னவன் இப்ப எதுக்கு போன் பண்றான்னு தெரியல. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, அவரை இங்க பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்லு நித்தி, எதுக்காக என்ன வர சொன்ன? நித்யானந்தத்துக்காக வெயிட் பண்றத நீங்க சொல்லிட்டீங்க. அவங்கள நேர்ல பார்க்கணும்னு இந்துமதி அக்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பீங்க? அதுக்கு தான் உங்களை வெளியில வர சொன்னேன். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுது. என்னது புரிஞ்சுது? நித்யானந்தம் எனக்கு போன் பண்ணா, சிக்னல் கிடைக்கலன்னு வெளியில வந்து நான் அவன் கிட்ட பேசினேன். அவன் என்கிட்ட ஒரு அவசரமான வேலை வந்துருச்சு, என்னால ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாது, இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டான். இந்த விஷயத்த இந்து கிட்ட டென்ஷனா போய் சொல்லணும். அதுக்கு தானே நித்யானந்தம் போன் பண்ற மாதிரி போன் போட்டு வர சொன்ன. அதேதான், முதல்ல போய் சொல்லிட்டு உடனே அங்க இருந்து தப்பிச்சு வாங்க. சீக்கிரம் வாங்க. ஓகே. உன்ன மாதிரி 2வது மனைவி கிடைச்சது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கணும். இரு, சீக்கிரம் வந்துடுறேன். ஏங்க, என்ன ஆச்சுங்க? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அந்த நித்யானந்தம் கடுப்பேத்திட்டாமா. அவன் தான் எனக்கு போன் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம் வான்னு சொன்னான்.
அவனுக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஃபோன் பண்ணி இப்ப அவசரமா வேலை இருக்கு நான் வர முடியாதுன்னு சொல்றான். இன்னொரு நாள் மீட் பண்றேன்னு சொல்றான். இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணது கூட எனக்கு டென்ஷன் இல்லை இந்து. நீ அவனை பார்க்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருந்த. இப்ப எனக்கு அவன் மேல கோவம் தான். சாரி இந்து, அவன் இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் உதவாக்கரையா தான் இருப்பாரு. அந்த மகா மனுஷனை பார்க்க வேண்டிய தேவையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நாங்க வந்துடுறோம். சரி, இத நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் வரேன். சரிங்க மாமா. போங்க. அத்தை, நாம ஆர்டர் பண்ணுவோமா? உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. வெயிட்டர். நித்தி, உன் தயவால அனகொண்டா கிட்ட இருந்து நான் தப்பிச்சு எப்படியோ வெளியில வந்துட்டேன். அவ பார்க்க போற, சீக்கிரம் வா. குட் மார்னிங் தம்பி. யா குட் மார்னிங். நம்ம கிளையண்ட்டை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சாரி கேட்டு உடனே மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி தம்பி. நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? நம்ம ஃபாரின் கிளையண்ட் ஃபெடரிக் இருக்கார்ல, மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் தம்பி. சார் என்ன சொல்றீங்க? மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரா? ஆமா தம்பி, நீங்க ஆன் டைம்க்கு மீட்டிங்க்கு வரலன்னதும் அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. நானும் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் பார்த்தேன். உங்க ஃபோன் ரீச் ஆகல. என்னால அதிகபட்சம் 45 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ண வைக்க முடிஞ்சது. இதுக்கு மேல அவர் எந்த சமாதானத்தையும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. உங்க எம்டி அரேஞ்ச் பண்ண மீட்டிங்க்கு அவரால் ஆன் டைம்க்கு வர முடியலன்னா அவர்கிட்ட நான் எப்படி இவ்வளவு பெரிய கான்ட்ராக்டை கொடுக்க முடியும்? நேரத்தோட மதிப்பு தெரியாதவங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தம்பி. மை காட், பெரிய கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நான் ரொம்ப ஹோப்ல இருந்தேன். இப்படி நம்ம கையை விட்டு போயிடுச்சே சார். நீங்க எப்பவும் சரியான நேரத்துக்கு மீட்டிங் வந்துருவீங்க. இப்பயே லேட்டா வந்தீங்க தம்பி. அதான் நம்ம சொசைட்டில சோம்பேறிங்க எல்லாம் சேர்ந்து என்னென்னமோ குரூப்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களே. அதுல சர்ப்ரைசிங் டீம்னு ஒரு இடியட்ஸ் குரூப். அவங்க எல்லாம் சேர்ந்து என்னை வழிமறிச்சு என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த வெட்டி குரூப்பால இந்த கான்ட்ராக்டே கையை விட்டு போயிடுச்சு. காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். நீங்களே கீழே வந்துட்டீங்க. உங்ககிட்ட நான் காஃபி கேட்டனா? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இப்பதான் உன் தலையில இருக்க கட்டையே பிரிச்சிருக்காங்க, அதுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு என் கையால காஃபி போட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுமா. அதான் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல. இதுக்கப்புறம் உங்களுக்காக என்னால எப்படிமா வேலை பார்க்காம இருக்க முடியும்? காஃபி எடுத்துக்கோங்கம்மா. எனக்காக எல்லா விஷயத்திலயும் நீ ரொம்ப சிரமம் எடுத்துக்கிற. காஃபி அருமையா இருக்கு. தேங்க்யூ. என்ன சிவா, அதுக்குள்ள மீட்டிங் முடிஞ்சிருச்சா?
சிவா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ பதிலே சொல்லாம அமைதியா இருக்க. ஃபாரின் கிளைண்ட் நம்ம மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு அத்தை. என்ன சிவா சொல்ற? எதுக்காக கேன்சல் பண்ணிட்டாரு? அதுக்கு நான் தான் அந்த காரணம். சரியான நேரத்தில் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல. 1 hour லேட் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன்ல அவர் கிளம்பி போயிட்டார். 50 crores கான்ட்ராக்ட் சிவா. இந்த அக்ரிமெண்ட் மட்டும் சைன் ஆயிருந்தா நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஃபெட்ரிக் மாதிரி ஒரு கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம அவங்களுக்காக சரியா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா பேமெண்ட்டை சொன்ன நேரத்துக்கு கரெக்டா செட்டில் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒன்னாலதான் இந்த மீட்டிங் கேன்சல் ஆச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல. உன்கிட்ட நான் பெருமைப்படுற விஷயமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். அதுல எப்போ நீ சரியா இருப்பியே, எப்படி மிஸ் ஆச்சு? நான் மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துருச்சு அத்தை. ஒரு நான்சென்ஸ் குரூப் என்னை வழிமறிச்சு என்னோட டயத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. யார் அது? நான் கார்ல போயிட்டு இருந்தப்போ காலேஜ் ப்ராஜெக்ட்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 2 ரவுடி பசங்க வந்து எங்க கேமராவை பிடுங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், வாங்கி கொடுங்க சார். ஓகே ஓகே, யாருன்னு காட்டுங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க சார். Happy birthday to you. Happy birthday to you. நாங்கெல்லாம் சர்ப்ரைஸ் மச்சி குரூப் சார். யாராவது எங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா இப்படி சர்ப்ரைஸ் பண்றது தான் எங்க வேலை சார். இதான் அத்தை நடந்துச்சு. அந்த சர்ப்ரைஸ் மச்சு குரூப் நீ அனுப்புனது தானே? ஆமா அத்தா. ஐயோ, நீ அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பண்ண, ஆனா அது இப்போ உல்டாவாயிடுச்சா நீ? அத்தை, எனக்கும் அது ஷாக்கிங்கா இருக்கு அத்தை. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தை, இப்ப என்ன பண்றது அத்தை? சரி, நீ பதட்டப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த சர்ப்ரைஸ் குரூப் மட்டும் என் கையில கிடைச்சாங்க, மொத்த பேரையும் அப்படியே ஜூஸ் போட்டுருவேன் அத்தை. அந்த இடியட்ஸால தான் இந்த கான்ட்ராக்டே இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சு. உன்னோட கவனத்தை திசை திருப்பி மீட்டிங்கை கேன்சல் பண்ண வைக்கிறதுக்கு சப்தகிரி கூட ஆளுங்களை செட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அஸ்வினுங்கிற ஒருத்தனை அனுப்பி அனிதாவோட லைஃபை ஸ்பாயில் பண்ண நினைச்சான். அந்த மாதிரி தான் இதையும் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சிவா, இனிமே ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம தான் கவனமா இருக்கணும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அத்தை. என்னோட கேர்லெஸ்ஸால தான் இவ்வளவு பெரிய தப்பு நடந்துருச்சு. சிவா, இதுக்காக ஏன் சாரி எல்லாம் கேக்குற? இது நமக்கு லாஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் கிடைக்கல, அவ்வளவுதான். அடுத்து இந்த மாதிரி நடக்காம பாத்துக்குவோம். இதுக்காக நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. பிசினஸ்ல இதெல்லாம் நடக்கிறது தானே. அப்படின்னா என் மேல உங்களுக்கு வருத்தமே இல்லையா? உன் மேல எனக்கு எப்படி வருத்தம் வரும் சிவா? எம்டிங்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சதுல இருந்து இந்த மாதிரி எவ்வளவோ கான்ட்ராக்ட்ஸ் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க. நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா அதுல உன்னோட பங்களிப்பு நிறைய இருக்கு. எனக்கு உன் மேல எப்பவுமே வருத்தமோ கோவமோ வராது. நீ கூலாரு, பாத்துக்கலாம். தேங்க்ஸ் அத்தை. சரி, நீ போ, ஃப்ரெஷ் அப் ஆகு. அத்தை, என்னால பெரிய கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. சிவாக்கு தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவான் அத்தை. அனிதா, இப்ப எதுக்கு பயந்துட்டு இருக்க?
அதான் உன் அம்மாவே சப்தகிரி தான் இப்படி பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அவன் கோவம் எல்லாமே சப்தகிரி மேலதான் இருக்கும். நீ வேணா அந்த சர்ப்ரைஸ் குரூப்புக்கு ஃபோன் பண்ணி சிவாவோட கண்ணில் படாம எச்சரிக்கையா இருக்க சொல்லு. அத்தை, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அந்த சர்ப்ரைஸ் குரூப் கிட்ட அந்த gift பாக்ஸுக்குள்ள ஏன் பேரு ஒட்டின ஸ்டிக்கரை சிவாக்கு தெரியாமலே சிவா காருக்குள்ள நான் வைக்க சொன்னேன். அத அவங்க இப்ப வச்சிருப்பாங்க. அந்த கிஃப்ட மட்டும் சிவா பார்த்துட்டானா இது எல்லாமே என்னோட வேலைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஆமா இல்ல, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்ன, நான் தான் மறந்து போயிட்டேன். என் அப்ப குதிர்க்குள்ள இல்லங்கிற கணக்கா அது இப்ப காருக்குள்ள இருக்கே. அத்தை, எப்படியாவது அந்த gift பாக்ஸ்ல இருந்து என் பேர் ஒட்டின ஸ்டிக்கரை எடுத்துடணும் அத்தை. அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஐடியா சொல்லணும். சிவாவோட கார்க்கி எடுத்துட்டு வந்தாதான் பண்ண முடியும். அவனுக்கு தெரியாம அதை எப்படி அத்தை எடுக்கிறது? சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் அவன் கார் பக்கத்துல நில்லு. நான் அவன் கிட்ட பேச்ச கொடுத்து எப்படியாவது கார்க்கியை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. சரி, போலாம் போலாம். அனி, பதட்டத்தை வெளியில காட்டிக்காத. எப்பவும் போல கெத்தா போற மாதிரி போ, சரியா? ஓகே அத்தை. வருத்தப்படாத, போ. சிவா, நீ ருத்ரா கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்த நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதான் ருத்ராவே அடுத்த கான்ட்ராக்ட்ல இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் நீ இன்னும் டென்ஷனாவே இருக்க? 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட்மா அது. கைக்கு எட்டும் போது மிஸ் ஆயிடுச்சு. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நான்சென்ஸ். என்ன வழிமறிச்சு என் டயத்தை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கும். ருத்ரா சொன்ன மாதிரி அந்த சப்தகிரி தான் ஆளை வச்சு பண்ணிருப்பான். சமயம் வரும்போது அவனை பாத்துக்கலாம். என்ன? சரி, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கல்ல, ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சேன்னு வையேன், உன் டென்ஷன் எல்லாம் பறந்துரும். வா, என் கூட வா. இப்ப எனக்கு எதுவும் வேண்டாமா, தனியா விடுங்க. ஆஹா, கார்கிய கையில் எடுத்துட்டானே. சிவா, அந்த கார்கிய தூக்கி கீழே போட்டுட்டு வந்து ஜூஸ குடி, வா. அதான் எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்றேன்லம்மா, அப்புறம் என்ன தொந்தரவு பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து போங்கம்மா.